நிலைமைய நினைச்சா எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. அவனுக்கு கல்யாணம் ஆகாம எனக்கு எப்படா கல்யாணம் ஆகுது? உனக்கு கல்யாணமா? யாரு அந்த ஊர்ல உனக்கு பொண்ணு கொடுப்பான்? நான் ஏன்டா பொண்ணுக்காக வெளியூர் போகணும்? எனக்கு தான் சரசு இருக்காளே. சரசு சரசு நீ 1008 ஹிந்தியில பேசினாலும் அவளுக்கு தமிழ் தான் தெரியும். அதனால அவ ஏன் ஆளு. நம்ம ஆளுடா. ஏன் ஆளுன்னு சொல்லுடா. ஓகே, ஏன் ஆளு? அட ஏன் ஆளு? எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க? காதல் பிரச்சனை, லவ். வழக்கு என்ன? எல்லாம் அப்பன் கதை தான். 2 பூனை ஒரு அப்பத்துக்கு சண்டை போடுதுங்க. அப்ப எங்க இருக்கு, பூனை எங்க இருக்கு? அப்ப அங்க இருக்கு, பூனை இங்க இருக்கு. ஏன்டா அப்பவும் பூனைன்னு சுத்தி வளைச்சிட்டு நேரடியா சொல்லிடுவோம். அண்ணே, நாங்க 2 பேரும் ஒரு பொண்ணை லவ் பண்றோம். அந்த பொண்ணு எங்க 2 பேரை யார காதலிக்கணும்னு சொல்லுங்க. இவ்வளவுதானா? வாரத்துக்கு எத்தனை நாள்? மொத்தம் 10 நாளுங்க. இப்ப மாத்திட்டாங்க, 7 நாள். ஆமா, அந்த பொண்ணு யாரு, விலாசம் என்ன? டோர் நம்பர் 34 64 74. என்ன போன் நம்பர் மாதிரி சொல்ற? அப்பர் சாமி கோயில் தெரு. பேரு சரசு. அது என் குழந்தையா? கடா போயிட்டு மாதிரி மறந்துட்டாரு. ஏண்டி, என் வீட்டு சோத்தை தின்னுபிட்டு எனக்கே துரோகம் பண்றியா? உன்ன இப்ப என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க மாமா? யாரடி மாமே? அந்த முண்ட கண்ணனையும் சுருட்ட தலையனையும் காதலிச்சு விட்டு நான் உனக்கு மாமனா? ஒரு பொண்ணுக்கு 2 புருஷங்கிறத இப்ப தாண்டி கேள்விப்படுறேன். மாமா, வார்த்தை அளந்து பேசுங்க, அப்புறம் அள்ள முடியாது. ஏதோ மாமா வாச்சேன்னு மரியாதை கொடுத்தேன். இனிமே ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. ஆமா. 97 98 99. என்னடா அவ்வளவுதானா? ஆமாடா, போச்சு. 100. நான் ஜெயிச்சிட்டேன். நான் யாரு? என்கிட்டயே பந்தயம் போடுறீங்களா? டேய், மீனை குடுறா. அக்கா அக்கா விளையாட்டுக்கு சொன்னங்கா. அதெல்லாம் முடியாது. பந்தயம்னா பந்தயம். மீனை குடுறா. எங்க வாட பாக்குற? மீனை குடு. அக்கா மீனை குடுக்கா. அக்கா விளையாட்டுக்கு மீனை குடுக்கா. என்னடா பிளகா பசங்களா, வயசுக்கு வந்த பொண்ணு கிட்ட கிண்டல் பண்ணுகிறீங்க? யார் இவன்? பட்டினத்தார் மாதிரி. அதானே, அவர் கையில கரும் புடிச்சுங்கிற மாதிரி இவன் தூண்டில புடிச்சுங்கிறான். அக்கா மீனை குடுத்துருக்கா. இந்தாமா ஆம்பளை பாப்பா, அவன் தான் மீனை கொடுக்க சொல்லி கெஞ்சிரான்ல, கொடுத்து தொலைய. வாயா வஸ்தாது, நீ யாரையா குறுக்க சால் ஓட்ட? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா குருவாமீனே? சிறுவர்களை அப்படி இப்படி என்று பேசி ஏமாற்ற பார்க்கிறாய் இல்லையா அரசே? வாய முறா அண்டா வாயா, தமிழ்ல பேசுங்கடா. ஓகே, வெரி குட். ஏமா பாப்பா, நீ இங்கேயா இருக்க? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு அலையறேன். பாருங்கப்பா, நான் பந்தயம் போட்டு இவனுங்க கிட்ட ஜெயிச்சு மீனை இவனுங்க கிட்டே கொடுக்க சொல்றாங்கப்பா. அண்ணே பாவம், பசங்க கிட்ட மீன் வாங்கி கொடுத்துட்டு பாப்பா கூட்டிட்டு போங்கண்ணே. அழுக்கு பாப்பா, பால் கூட குடிக்க தெரியாத பச்சை குழந்தை, இடுப்புல தூக்கி வச்சிட்டு போங்க. டாய் முண்டக்கண்ணா, அவமான சொல். அண்டா தம்பி, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. தாயில்லா பிள்ளையாச்சேன்னு கொஞ்சம் அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அது விதனை இல்லாம வெகுளித்தனமா பேசுது. ஆளு வளர்ந்த அளவுக்கு அதுக்கு அறிவு வளரலையே. அதுக்கு இல்லன்னு வயசுக்கு வந்த பொண்ண கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைங்கன்னு சொல்றோம். புரியுது தம்பி. அட, இவனுங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அன்னைக்கு முத்தம்மா உங்க துணியெல்லாம் உருவிட்டு விட்டாலே, அது ஏன்னு கேளுங்கப்பா. அன்னைக்கு அவமானப்பட்டுட்டு இன்னைக்கு வந்து ஆடுறானுங்க. அவன் இவன் என்று ஏகவசனம் பேச வேண்டாம். ஐயோ, வா உன்னை வீட்டுல வச்சு பேசிக்கிறேன். பாத்தியாடா, அந்த முத்தம்மாவால நம்ம பேரே நாரி போச்சு. பொறுத்தது போதும், பொங்கி எழு. அந்த முத்தம்மாவை சும்மா விடக்கூடாதுடா. ஏண்டா, என்னடா இது இந்த நாத்தனாருது? சாணி எடுத்துட்டு வாடான்னா கருப்பா இருக்கிறதெல்லாம் சாணி எடுத்துட்டு வந்துட்டியா? போடா, அவங்க வர்றாங்களான்னு போய் பாருடா. குட்டு வெளியாடி போடுது. போடா போடா, இன்னைக்கு நல்லா நார போறேன். டேய் வராதேடா. ஐயோ அப்பா, மாட்டல். குடுமணி, அந்த சுவிட்ச போடு. ஏய் வாடா பாப்பாத்தி, நீ அந்த சுவிட்ச போடு. ஏண்டா இங்க நின்னுட்டு என்ன பாக்குறீங்க? விஷயம் இருக்குண்ணே, அங்க பாருங்க. பொம்பளைங்க குளிக்கிறத வேடிக்கை பாக்குறீங்களா? அது இல்லண்ணே, இவனுங்க நம்மள விருப்பத்தினாலுங்கல்ல, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒண்ணு பண்ணிருக்கிறோம். எப்படி அண்ணா, இப்ப அந்த முத்தம்மா என்ன அவசப்பட போறா பாருங்க. ஐயோ, தண்ணி வேற நின்னு போச்சு. ஐயோ, இப்ப என்னடி பண்றது? மேல எல்லாம் சாணி வேற. இப்படி யாரே பண்ணது?
சாணி அபிஷேகம் சரியாக நடந்தது. தந்தானே தன்னானே. மேனி பளபளக்க தினமும் 3 வேளை எருமை சாணத்தில் குளியுங்கள். ஏதாவது பேசுன? ஏண்டா அவங்கதான் பொண்ணுங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, ஆம்பளைங்க பதிலுக்கு நீ திருப்பி பண்ணிடுறதா? தாய்க்குள்ளனாவே அண்ணனுக்கு தனி பாசம் தான்டா. தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழியே. உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். அப்புறம் நான் கவனிக்கிறேன். நாங்க பண்ணதா 1 வருஷத்துக்கு நாரிடுமே. முதல்ல உன் கைய கழுவு, இது 2 வருஷத்துக்கு நாரும் போல இருக்கு. ஆமா, போய் சொல்லி என்னமா காரியத்தை சாதிச்சிட்ட? நல்லதுக்கு போய் சொன்னா என்னடி? உன் துணிச்சல் எந்த ஆம்பளைக்கு வராது. நான் யாருடி? யாரு? நான் நினைச்சா எதையும் சாதிப்பேன். எல்லா ஆம்பளைங்களும் இழுக்காத. அதுவும் மாமா ராமு வருது, அதுகிட்ட அவன் பார்த்தா பழிக்காது. பழிக்காதா? பழிக்குது. குண்டுமணி போய் ஒளிஞ்சுக்க. அண்ணே, புல்லெல்லாம் வெட்டி புதினா கட்டா வித்தா எப்படி? தம்பி, மக்கள் முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப தெளிவாயிட்டாங்க. ஒண்ணும் ஏமாத்த முடியாது. மீறி ஏமாத்தினா 5 வருஷம் உள்ள போட்டுருவாங்க. ஐயோ ஐயோ, குண்டுமணி கடத்துக்குள்ள விழுந்துட்டா. ஐயோ ஐயோ, உங்களே குண்டுமணி கடத்துக்குள்ள விழுந்துட்டா. ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க, குண்டுமணி கடத்துக்குள்ள விழுந்துட்டா. காப்பாத்துங்க சீக்கிரம். என்னம்மா கிணறு என்ன முழங்கால் தெரிஞ்சா இருக்கு? யோ, கிணறோ கம்மாயோ தேடியாண்ணா. சரி சரி. ஒத்தையில கஷ்டப்படுறால குதிங்களா நீங்களும்? அப்புறம் என்ன? ஐயோ தேடுங்களே. தேடி தொலை. ஏங்க என்ன தேடுறீங்க? என்ன தேடுறீங்களா? நீ தானம்மா குண்டுமணி இங்க விழுந்துருச்சுன்னு சொன்ன. ஐயோ, குண்டுமணி இங்க தானே இருக்கா. குண்டுமணி இங்க வாமா. அரசே, அவமான செயல். அண்ணா, குண்டுமணி கடிச்சிருச்சுண்ணே. இந்த குண்டுமணி இல்லடா, வேற. அண்ணே, நம்மள திட்டம் போட்டு சாக்கடை தண்ணியில தள்ளிட்டாளே. எப்படி முத்தம்மா? முத்தம்மா தாண்டி. ஏய் முத்தம்மா, நில்லுடி. ஆத்தங்கரையில என்ன நடந்துச்சு? ஊருக்குள்ள அவன் ஒண்ணுன்னா சொல்லிட்டு தெரியறாளவ. என்ன சொல்லிட்டு தெரியறாங்க? நான் ஒண்ணு செய்யலையே. நீதான் பொய்க்காரியாச்சே. வாய திறந்த அந்த புழுகு ஆகாச புழுகு. பொம்பளைக்கு ஆகாதடி இந்த பொழப்பு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பாவம், உன்கிட்ட மாட்டிக்கிட்டு யார் என்ன பாடுபட்டாங்களோ. இப்ப ஏண்டி சிரிக்கிற? இப்படி எல்லாம் சிரிச்ச அப்புறம் நீ சிரிப்பா சிரிச்சிருவ. ஆமா. என்னடி என் பொண்ணு கரிச்சு கொட்டிட்டே இருக்கிற? அவ சிரிப்புக்கு என்னடி குறைச்சலு? அப்படி வெள்ளிக்காசு அள்ளி அரைச்சா மாதிரி ஒரு சிரிப்பு உன் பரம்பரையில யாருக்காவது அப்படி ஒரு சிரிப்பு வருமா? ஆமா, எங்க பரம்பரை இழுக்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராத. பரம்பரையா அது? ஏன் பரம்பரைய பத்தி சொல்லு. 18 பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ண மருதமுத்து தேவரோட பரம்பரை. அவருடைய ஒரே பேத்தி இந்த மானஸ்த மாடசாமியோட ஒரே பொண்ணு. உன் அண்ணன் குடும்பத்தை பத்தி தாண்டி ஊரே காரி துப்புது. ஆமா, உங்களுக்கு மேல வெட்டி எதுவும் இல்லன்னா நீங்களும் அவங்க கூட போய் சேர்ந்து துப்புங்க. பாத்தியா, அண்ணன் பரம்பரை சொன்னது உன் ஆத்தா ஆடி போயிட்டா. நீ போட ராஜா, போ. மைனர், என்ன பார்வை ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல, ஆடு பகை குட்டி உறவான பார்த்தேன். பொடி வச்சு பேசுறீங்க? நீ செஞ்ச காரியம் இந்த ஊருக்கு தெரிஞ்சா உங்க அப்ப மானஸ்த மானசாமி தேவருடைய மானம் பொடி பொடியா போயிடும். மைனர், மிரட்டுறியா? அது இந்த முத்தம்மா கிட்ட வேண்டாம். நீ சின்ன பிள்ளை கண்ணா, விளைவு தெரியாம விதை விதைக்கிற. பஞ்சாயத்து ஊரை விட்டு ஒதுக்குன குப்பனுக்காக யாருக்கு தெரியாம நீ உதவி செய்யற. அதுல என்ன தப்பு? வந்துருவானுங்களே. ஊரை விட்டு போறவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லலையே, வா சொன்ன. ஏண்டா தம்பி, சம்மன் இல்லாம இந்த விஷயத்துல ஆஜராகிற என்ன? இவர் பெரிய ஹைகோர்ட் சம்மன் வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட பேசுறதுக்கு. ஏய், நீ வீட்டுக்கு போகல, இவரை ஒரு ஆளுன்னு மதிச்சு பேசி நிக்கிற. ஏய், நான் அந்த பொண்ணை கேட்டா நீ யாரா பதில் சொல்ல? நான் யாரா? அத அங்கேயே கேட்டுக்க. போன்னு சொல்றேன்ல, போ. டேய், எவனும் என் விஷயத்துல தலையிட்டது இல்ல, நீ தலையிட்டல. இதனுடைய விளைவை போக போக பாரு.
நீயா? படியா. ஏய், இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்த? இந்த நேரத்துல வராம வேற எப்பயா வருவாங்க? உன் அண்ணன் அண்ணிய வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். நீ ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்ப சத்தம் போட்டேன், அக்கம் பக்கத்துல இருந்தா ஆள் வந்துடும், அப்புறம் அசிங்கமாயிரும். போடியா, நல்லா போடு. எல்லாரும் வரட்டும், நல்லா பாக்கட்டும். நீ தான் என்ன வர சொன்னு சொல்லிடுற. அடி பாவி. இங்க வாயா. சுத்த இந்த ஆளா இருக்கிய. ஒரு கன்னி பொண்ணு தனியா வந்தா ஆசையா அள்ளிக்காம கிள்ளிக்காம இப்படி எரிஞ்சு விழுறியே, என்னையா மனுஷன் நீ? ஏய், இது சரிப்பட்டு வராது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. யோ யோ. என்ன யோ யோ? கிளம்பு. யோ யோ, விடியா யோ, வெளிய தள்ளாதயா யோ. யோ. அப்பா. யோ, நீ டீ குடிக்கிறியா இல்ல கழனி தண்ணியா குடிக்கிறியா? நீ உறிஞ்சிறத பார்த்தா நானே டீக்குள்ள வந்து விழுந்துரும் போல இருக்கேன். இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. ஏங்க ஒரு சந்தேகம். என்ன? இவர் யாரு? புதுசா ஒரு தெலுங்கு படம் வெளிவந்திருக்கு, அதுல ஹீரோவா நடிக்கிற. அப்படியா? அட பாவீங்களா, மகாத்மா காந்தியவே மறந்துட்டீங்களே. நீங்க எல்லாம் எப்படிடா உருப்பட போறீங்க? அண்ணே, இவன் நேரு யாருன்னு கேட்க போறானா என்னமோ. அண்ணே, என் பொண்டாட்டி ஓடி போயிட்டா அண்ணே. நடந்து போனா லேட் ஆகும்னு ஓடி போயிட்டா போல இருக்கு. கிண்டல் பண்ணாதீங்க அண்ணே, என் பொண்டாட்டி போயிட்டா அண்ணே. காணாம போயிட்டாளா? ஆமா அண்ணே. கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னா ஏதாவது அடையாளம் இருக்கணுமாப்பா? இருக்கேன். என்ன? ரெண்டு காது கேட்காது, ஒரு கண்ணு மாறு கண்ணு, இன்னொரு கண்ணு வேறு கண்ணா? சுத்தமா தெரியாது. சுத்தம். திக்கி திக்கி பேசுவா. இந்த வலது கையு விளங்காது, இடது காலால தாங்கி தாங்கி நடப்பான். இந்த பொண்டாட்டி கிடைச்சான்னா கிடைக்காம போனா என்ன? நாம நீயா போட்டதா இல்ல அவ போட்டு விட்டதா? எங்க குடும்பமே அப்படித்தான். என் கண்ணு முன்னாலே நீ கீழே தூக்கி போட்டு மிதிப்பேன். அண்ணே, இங்கே வந்து நின்ன? நீங்க தானே என் முன்னால நிக்காதே. நீங்க புரியாத பயலுங்க. அத நீ சொல்றியா? மகாத்மா காந்தி யாருன்னு கேட்டவனாச்சே. என்ன ரஷ்ய பிரதமரே அப்படி கேட்டான்? அடே போடா. ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கே. பாண்டியா வந்துட்டான். இவன் ஒரு லூசு. ஊரே லூசு பசங்களா இருக்கானுங்க. திருப்ப பாரு. அடே அப்பா, அரச பரம்பரை நிக்கிறத பாரு. உட்கார்ந்துட்டான். பாண்டியா சௌக்கியமா? நல்ல சௌக்கியம் வேலை பிள்ளை. இவரு சௌக்கியம் இல்லைன்னா இவருக்கு தூக்கம் வராது, இவருக்கு சௌக்கியம் இல்லைன்னா இவருக்கு தூக்கம் வராது. ரெண்டு பேரும் கை குளிக்க கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் பண்ணிக்கிறீங்க. பாண்டியா, ஒரு வடை ஒரு டீ குடு. எடுக்கிறது பிச்சை, இதுல அதிகாரம் வேற. பாண்டியா, ஒரு வடை போதும். பரவாயில்ல, சாப்பிடுவேன் பிள்ளை. ஒரு வடை ஒரு டீ, அதுதான் நம் கணக்கு. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? வீரமுத்து, வீரமுத்து மைனர் உங்களை கையோட கூட்டிக்கிட்டு வர சொன்னார். வீரமுத்து அங்கே இருக்காரியா? அவரை பார்த்தா ஏன் சொல்றேன். இழிஞ்சது போ. வாங்க போலாம். என்னங்க இது, ரோட்ல கொண்டு என்னத்தையோ போட்டிருக்கானுங்க. ரோட்ல போடல, டீ கடையில பெஞ்சு போட்டிருக்காங்க. அப்படியா? விழுந்துறாதீங்க, பார்த்து வாங்க. அத நீ சொல்றியா? உன்னை விட்டு என்ன கூட்டு வர சொன்னாங்க பாரு, அவங்கள சொல்லணும். வா வாயா. திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து கொலை கொலையா தொங்குதே. ரெண்டு திருடிக்கலாவா? இப்பதானே திருடக்கூடாதுன்னு பாட்டு பாடுறேன், அதுக்குள்ள அடுத்த மாங்க ஆசைப்படுறிய? எச்சில் ஊறுது. ஊரும் அது மேல கை வச்சீங்க உதப்பட்டு சாவிங்க. அட சும்மாருங்கண்ணே, திருட்டு மாங்க ருசி தெரியாம பேசிக்கிட்டு நீ வாடா. இவனுங்களை திருத்தவே முடியாது. என்ன தைரியம் இருந்தா ஏன் தோட்டத்திலேயே கை வைப்ப? கை வைக்கலீங்க, வாய் வச்ச. நீ அப்படிப்பட்ட ஆள் தான்டா. இதனடிலாம் இதே மரத்துல கட்டி வச்சு உதைக்கணும். பாட கண்ணா, எனக்காகத்தான் இவங்களை எல்லாம் மாங்க பறிக்க சொன்னேன். உனக்கா? என்கிட்ட சொல்லியிருந்தா மரத்தையே கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்க மாட்டேன். டேய் வாடா. டேய் மாங்காலாம் பறிச்சு மடியில போடுற. வேண்டாம் மைனர், இந்த மாங்கா புளிக்கும். வாங்கடி. அடியே, என் மாங்காவை திருடி தின்னா இனிக்கும், நானா கொடுத்தா புளிக்குமா? டேய், என் பேச்ச கேட்டிருந்தா மைனர் கிட்ட இப்படி அவமானப்பட்டிருப்பீங்களா? நல்லதே செய்ய கத்துக்குங்கடா, அப்பதான் என் கூட இருக்கலாம், இல்லன்னா கழட்டி விட்டுருவேன். அதெல்லாம் விடுங்க அண்ணே, இதெல்லாம் ஒரு விளையாட்டுக்கு தான். ஆமா, முத்தம்மா ஏன் எங்களை போய் சொல்லி காப்பாத்திச்சு? அட நீ ஒண்ணு, அன்னைக்கு சாணி அபிஷேகம் பண்ணல, அந்த பயன்டா. பாத்தியாக்கா எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. பேசட்டுண்டி, போனா போதுன்னு மைனர் கிட்ட அவமானப்பட வேண்டான்னு காப்பாத்தி விட்டா
கிண்டலா பண்றானுங்க. நாளைக்கு பாரு. முத்துமா, உடம்புல பட்டு அரிக்கிற இந்த இலைய என்னடி பண்ண போற? முதல்ல எல்லாரும் இந்த நல்ல சந்தனத்தை எடுத்து பூசிக்கங்கடி. மீதி சந்தனத்துல இந்த செந்தட்டிய கலந்து ராமு அது கூட வருதே வானர கூட்டம், அதுங்க கிட்ட கொடுத்து பூசிக்க வைப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்று காலை தத்துவ நிகழ்ச்சி வழங்குபவர் சகல் மாஸ்கி பிகில் ஜான் சர்குவலைப்பட்டி. வேஷ்டில அழுக்கு ஓட்டலாம், ஆனா அழுக்குல வேஷ்டி ஓட்டக்கூடாது. நிலா வானத்தில் தான் காயும், வத்தல் பூமியில் தான் காயும். வத்தல் வானத்தில் காயாது, நிலா பூமியில் காயவே காயாது. அடடடடா, என்ன தத்துவம் என்ன தத்துவம். ஏண்டா இதான் உங்களுக்கு யாரா சொன்னது? திப்பு சுல்தான். அவர் சொல்லவே இல்லையே. நாளைக்கு வந்து சொல்லுவார். வஜ்ரதந்தி வஜ்ரதந்தி வீகோ வஜ்ரதந்தி தந்தி. அங்க பாருங்க, முத்தமா கோச்சு வருது. குரங்கு கூட்டம் எல்லாம் மொத்தமா இருக்குடி. நம்ம திட்டத்துக்கு சரியான நேரம். தலைவா, நம்ம பார்ட்டி வந்தாச்சு. முத்தமா வந்துருச்சே, அது மாதிரி முத்தமா வந்துருச்சே. பிச்சைக்கார கூட்டம் பாட்டு பாடுதுடி. அவமான சொல். காசு போடுவா வாங்க. அரசே, உடனே அவள் மானத்தை வாங்க சொல். சும்மா இருக்கியா? கூறப்படுங்கள் படையுடன். முத்தம்மா, உன் மனதில் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? பத்தியா என்ன அசால்ட்டா பாக்குறான். 8 வீடு கட்டி அடிப்பேன். இருக்கிறதே வாடகை வீடு, அப்புறம் என்னடா 8 வீடுன்னு ரீல் சுத்துற? நீ சொல்ற சும்மா வர்றேன். அண்ணே அண்ணே, என்னமோ நல்ல வாசனை இவங்க மேல அடிக்குது. முத்தம்மா, அது என்ன சந்தனமா? ஆம், ஸ்பெஷல் பழனி சந்தனம். யாருக்குமே கிடைக்காதது எனக்கு மட்டும்தான் கிடைச்சது. இத பூசிக்கிட்டு கோவிலுக்கு வெளியில வந்ததுமே வழியில 100 ரூபாய் கீழே கிடைச்சது. அண்ணே அண்ணே, அந்த சந்தனத்தை வாங்கி நாமளும் பூசி 5 பேர் இருக்கோம், 500 ரூபாய் எடுத்துக்கோம்னே. நீ சும்மா இருடா. உனக்கு வேணாட்டி விட்டுரு, நாங்க 4 பேரும் பூசி 400 ரூபாய் எடுத்துக்கிறோம்னே. முத்தமா முத்தமா கமான் முத்தமா 100 ருபீஸ். எலி தானா வலையில விழுந்துருச்சுடி. என்னது? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் குடுக்கறதா நிறைய குடுக்கறதான்னு கேட்டேன். வேண்டாமா? நீ எடுடா. இப்ப இருக்கு 1000 ரூபாய் கிடைக்க முடியுதா? வேண்டாம், முதல்ல கேட்டேன். அடி வாங்க போறீங்க. சந்தனம் சந்தனம் வாசம் வரும், அதை அதை பூசிக்கொண்டால் ரூபாய் 100 வரும். சந்தனம் சந்தனம் வாசம் வரும், அதை பூசிக்கொண்டோம் ரூபாய் 100 வரும். எங்கே அரசரை காணவில்லை? அதோ அரசே. என்னடா தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? நீ பூசிக்கலையா? சந்தனம் மணக்குதடா. பூசுறது தடவுறதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி அவதிப்பட போறாங்கன்னு பாரு. கைய புடுறா. டேய், பூசு. சந்தனத்தை பூசிக்கிற, பூசு. 500 ரூபாய் கிடைக்குது, செலவு பண்றோம். ஆஹா, சந்தனம் எப்படி மணக்குதடா. எனக்கு மட்டும் அந்த 100 ரூபாய் கிடைச்சா, அந்த 100 ரூபாயை வாங்கி முதல்ல டீ கடைக்காரன் கடனை அடைஞ்சிடணும். வாழ்க்கையிலேயே முதலா 100 ரூபாய் கிடைக்க போதுரா. என்ன அரிக்குது? அரிக்குது. எக்கச்சக்கமா அரிக்குது, சொரிஞ்சு விடுறானே. அடச்சி, எனக்கே சொல்ல முடியல, அப்புறம் எப்பறம் உனக்கு சொல்லியது? அம்மா, தாயி பகவதி, நான் நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கணுமா? உன்னையே நம்பிக்கிட்டு இருந்த எனக்கு இப்படி ஒரு சோதனையா? எனக்கு ஏமா இந்த தண்டனை? என்னம்மா நடந்துச்சு? ஐயா, விடிஞ்சா என் பொண்ணுக்கு கல்யாணம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 5000 கேட்கல, 10,000 கேட்கல, ஒரு 3 பவுன் செயின் மட்டும் தான் கேட்டாங்க. நானும் அங்க இங்க கடன் வாங்கி டவுனுக்கு போய் செயின் செஞ்சு வாங்கிட்டு வரும்போது அந்த செயின் காணாம போயிடுச்சியா. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. 3 பவுன் செயின் இல்லாம என் பொண்ணு கல்யாணம் நின்று போயிடுமே. இந்தாமா ராசம்மா, இந்த நகையை கொண்டு நாளை கல்யாணத்தை முடி, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். செயினை வாங்கிக்க ராசம்மா, எந்த தப்பும் வராம ஆத்தா பாத்துக்குவா. ஆத்தா பாத்துக்குவாளா? அதுக்கு முன்னாலதான் நான் பாத்துட்டேனே. அச்சச்சோ, தில்லங்கு பாத்துட்டானே. அம்மன் நகை அபேஸ் பண்றீங்களா? நவங்க தர்மகர்த்தா வீட்டுக்கு கோயில பூட்டிட்டு நீங்க வையா, இல்லைன்னா அம்மனே கடத்திடுவீங்க. சீக்கிரம் வாயா.
செய்யறதையும் செய்துட்டு சோகத்தை புளியுறீங்களோ? வாயா. கோவில் நகையை கொள்ளையடிக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டீங்களா? ஒப்பாரியா வைக்கிற நகையை ஐயா கிட்ட கொடு, நீங்க வாங்கிக்கோங்க. அங்க வை. மூக்க பாரு பீரங்கி மாதிரி. கோயில் நகை காணாம போனா பூசாரி மட்டும் கூட்டிட்டு போக மாட்டாங்க, தர்மகர்த்தா, இவர் 3வது சம்சாரம் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிருவாங்க. ஏற்கனவே உள்ள 2 சம்சாரம் இவர் நகையை தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்க குடும்பம் குழப்பமானதுக்கே காரணம் நகை தான். வாய முடியா, கோவில் நாய்க்கு வாயா. நல்ல வேளை ஆத்தா மகமாயி என்ன காப்பாத்திட்டா, இல்லைன்னா ஊரு என்னைய சேர்த்துல குத்தவாளி ஆக்கிருக்கும். வேறமுத்து, இவங்க இங்கே இருக்கட்டும், உடனே தண்டூரா போட்டு ஊரை கூட்டு. ஊரை கூட்டுறதுக்கு ரொம்ப தொடப்ப வேணுங்களே. பஞ்சாயத்து கூட்டியா? ஓ, அத சொல்றீங்களா? மகர்த்தாயா, ஆத்தா மகமாய் சத்தியமா சொல்றேன், நடந்தது என்னன்னா. என்னத்த நன்னா நொன்னா, நான் தான் நேரடியா பார்த்தவனாச்சே. நீங்க பொடி போடுறதுல இருங்க, பஞ்சாயத்து கிழிஞ்சிரும். மூக்கு அந்தர போதுங்க. என்ன ராசமாக்கா, பூசாரி ஐயா கிட்ட நகையை கொடுத்து விட்டேனே, வாங்கிட்டீங்களா? பூசாரி கிட்ட நீ நகையை கொடுத்தியா? ராசம்மா அது பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கின நகை காணாம போயிடுச்சான். நாளைக்கு கல்யாணத்துக்கு நகை வேணும்னு சொல்லிச்சு. அதனால என் நகையை எடுத்து பூசாரி ஐயா கிட்ட கொடுத்து கொடுக்க சொன்னேன். நகைய இவ கொடுத்தாளா? ஒரே குழப்பமா இருக்கே. என்ன அது புது கதையா இருக்குது? இது கோயில் நகை இல்லையே. ஏன் நகைங்க? ஓ நகையா? இதுல ஏதோ கசமுசா நடந்திருக்கு. கோயில்ல போய் பாப்போம். ஆமா, கோயில்ல போய் பாப்போம். இதத்தான் நானும் சொன்னேன். போங்க, நீங்க எல்லாம் தர்மகர்த்தா. வில்லங்க புத்தி எங்கிட்டே காட்டிச்சேயா? அம்மன் நகையெல்லாம் அப்படியே இருக்குதையா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? உன்னை நம்பி வந்த மாதிரி இல்லைங்க, இதுல ஏதோ கோல்மால் நடந்திருக்கு. என் 2 கண்ணாலையும் பார்த்தனே. உன் கண்ணை பிடிங்க உண்டியில போடியா. என்ன கண்ணாஸ்பத்திரியா? உன்னை மாட்டாஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கிறேன் பாரு. என்னங்க? அட போயா. அட போயா நீ. ஆசாரி எச்சி பூசாரி இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். வயிற பாரு, கோயில் பிரசாதம் தன்னே படுத்திருக்கு. 3 மாசமா? இந்த ஆத்தாதான் ஊர் ரூபத்துல வந்து என் மானத்தை காப்பாத்தினான். முத்தம்மா, நீ நல்லா இருக்கணும். யோ, உனக்கு அறிவு இருக்காயா? எவ்வளவு எதையாவது கொடுத்தா அது சந்திரமா சாணியான்னு கூட பார்க்காம பூசிக்கிறியா? நான் மட்டுமா பூசிக்கிட்டேன்? அங்க எல்லா பயல்களும் பூசிக்கிட்டு பிராண்டிக்கிட்டு இருக்கானுங்க. பிராண்டுவ சேலைய கட்டிட்டு கழுத வந்து நின்னா கூட பல்ல எரிச்சுக்கிட்டு பக்கத்துல போய் நின்னுவீங்களே. உன் பக்கத்துல இருக்கிறப்ப அதை பத்தி நினைப்பேன். அப்ப என்ன கழுதாங்கற? கண்மணி, கமான் சார். சரி, க்ளோஸ் அப்ல சொரிய. இப்படி சொரியவன் தெரிஞ்சிருந்தா உடம்பு ஃபுல்லா பூசி இருப்பேனே. ஐயோ, அந்த பள்ளி வாழமிசையா வயசான காலத்துல இருந்து எடஞ்சல் போடுவானே. என்ன பண்ற? என்ன கேளு, எங்கயாவது ஒளிஞ்சுக்கையா? யோ, ஒரு ஐடியா. பக்கத்து ரூம்ல குதிரை இருக்கு, அங்க போய் ஒளிஞ்சுக்கையா? என்னது? நெல்லு குதிரையா? சீக்கிரம் போ. என்ன மாமா? தாய் மாமா. இந்த அளவுக்கு கூட்டியாந்தீங்க? ஒன்ன பாக்க வந்தேன். இல்ல உங்க வீட்டுல இருக்கிற குதிரை பாக்க வந்தேன். என்னென்ன இது? நீங்க தான் உங்க வீட்டுல இருக்கிற குதிரை விற்க போறேன்னு சொல்லி கூட்டி வந்தீங்க. ஏன் மாமா இந்த அளவுக்கு குதிரை பாக்கணும்? உபயோகப்படுத்த போற நான் பார்க்க கூடாதா? என்ன மாமா சொல்றாப்ல? சரசு, குதிரை 150 ரூபாய்க்கு வித்து. அடியாத்தி, 150 ரூபாய்க்கா? ஆமா, அந்த ஓட்ட குதிரை வேற எவன் வாங்குவான்? அதத்தான் நான் ஏற்கனவே வித்துட்டேனே. ஹவுஸ்ஃபுல்லா? சும்மா இருயா, இது என்ன சினிமா தியேட்டரா? ஆமா, யாருக்கு வித்த? அந்த முண்டக்கண்ணனுக்கு தான். யாரு? இந்த கிழிஞ்ச வாயினுக்கா? இப்ப எங்க இருக்கான்? குதிரைக்குள்ள தூர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. தூர் எடுத்துக்கிட்டு இருக்கானா? இது என்ன கிணறா? கீழ இருந்து மேல வரைக்கும் சரியா இருக்கான்னு பாத்துட்டு இருக்காரு. அண்ணே, முதல்ல பேரம் பேசுறதே நான் தான். நீங்க தான் எனக்கு இந்த குதிரை கொடுக்கணும். 150 ரூபாய்க்கு தானே பேசுனேன், நான் 200 ரூபாய்க்கு பேசுனேனே. ஏங்க கொஞ்சம் வாங்க. இப்பவே கொஞ்சம் வாவா. வந்துட்டேன். ஏண்டா, உன்கிட்ட தான் நெல்லே கிடையாது, உனக்கு எதுக்குடா குதிரை? அத பத்தி எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு என்னய்யா? அதானே. எப்பா 200 ரூபாய் கொடு. எதுக்கு?
குதிரை உனக்கு விலைக்கு வித்தாச்சு. இதை நான் கையால தொட மாட்டேன், நீயே வாங்கிக்க. ஒரு பக்கெட் தண்ணியில கழுவுனதுக்கு அப்புறம் நான் உபயோகப்படுத்தணும். குதிரையை தூக்கி அவன் தலையில வை. ஏண்டா இந்த மண்ணை கல்கத்தாவுக்கு அனுப்புனா? ஏண்டா ரசகுல்லா பண்ணத்தான். டே சும்மா வாங்கடா வாங்குறாங்களா? இன்னைக்கு சரசை எப்படியாவது லாவிட வேண்டியதுதான். வந்து ஒரு வாரம் ஆச்சு. நீ மட்டும் இப்ப வரலான்னு வச்சுக்க, கோணியிலே சாணி போட்டுப்பேன். வேலையை பார்த்துட்டு எனக்கு நெல்லு குத்த நேரம் ஆச்சு. வர வழியில உங்க மாமா ஹோட்டல் உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சுக்கிட்டு இருந்தா அதை பாத்துக்கிட்டு பான வாய பழந்துகிட்டு இருக்கான். வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். என்ன சார் நானே பேசிட்டு இருக்கேன், நீ பேச மாட்டாயா? பேசு பேசு. இதுக்கு நீ பேசாமே இருந்திருக்கான். உன் வாயை மூடு, எல்லாம் நான் என் வாயிலே பாத்துக்கிறேன். இன்ப வெள்ளத்தில் ஓடோடி வந்த என்னை ஏமாற்று என்னாதே. என்ன அது உண்யா உண்யா நாய் மாதிரி? உண்யான்னா சில்பான்ஸ். சில்பான்ஸா? சில்பான்ஸ்னா தமிழ்ல கிஜ்ஜி. கிஜ்ஜா? சரசே சரசே, என்ன அது ஒலிம்பி பேர மாதிரி ஓடியாந்து இருக்க? பந்தத்தோட பஸ்ல வந்தா எவன் பஸ்ல ஏத்துறான், அதனாலதான் ஒடியாந்த. கிட்டவா சரசு, ராத்திரி பூரா உன் கூட உட்கார்ந்து பேச வேண்டி இருக்குமேன்னு தீவிரமா தீவட்டியோட வந்துட்டேன். என்னுடைய ஐடியா எப்படி? ரொம்ப புத்திசாலிதான். சொல்றிய தவிர சட்டை புட்டு கண்டிங்க. என்ன சட்டம் எங்க வருது? ஒண்ணு இல்ல, 3 நாளா ஜலதோஷம், அதான் ஆம்பளை குரல் மாதிரி மாறிடுச்சு. ஐயோ, எல்லாமே மாறதுக்குள்ள சட்டு புட்டு கல்யாணம் பண்ணிக்கையே. கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒண்ணு? ஐயோ மாமா வந்துட்டாரு, மாமா வந்துட்டாரு. இப்ப என்னையும் சேருது. இந்த மூட்டை தான் ஒசரமா இருக்கு, இதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டா? வேண்டாம், இதுக்குள்ள ஏற்கனவே இருக்கு. என்ன? நெல்லையா நெல்லு. என்ன சேருது இப்போ? என்ன பண்றது? யோ ஒரு ஐடியா. நீ இந்த நெல்லு மூட்டைய விக்க வந்ததாவும் நான் வாங்கறதாவும் போய் சொல்லி சமாளிச்சுக்கலாம். எப்படி? என்னது நெல்லு மூட்டை நிக்குது? இல்ல மாமா, வெயிலுக்கு வெளியில காய போட்டனா சூட்டுக்கு நிமிந்துச்சு. நீங்க வந்த தீவட்டியோட வந்திருக்க, இங்க வந்து தீ குளிக்க போறியா? அது வந்து ஒண்ணு இல்லைங்க, நான் வந்து நெல்லு சரசு விக்க வாங்க அடியை சொல்லுங்களேண்டி. என்னது அடியவா? இல்ல மாமா, இவரு நெல்லு மூட்டைய விக்க வந்தாரு, நான் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணும் நெல்லு வாங்க தெரியாது. அப்படியே வாங்கினாலும் இந்த கோணி ஊசியால குத்தி பார்த்து தான் வாங்கணும். நான் இல்ல, உங்க மச்சினச்சி தான். மச்சினச்சி? இல்ல மாமா, 3 நாளா எனக்கு ஜலதோஷம், தொண்டையே மாதிரி ஆம்பளை குரல் மாதிரி வருது. ஏன் சரசு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நம்ம வீட்டுல தான் எக்கச்சக்கமான நெல்லு மூட்டை இருக்கு, அப்புறம் எதுக்கு இந்த நெல்லு மூட்டை? அதானே, இத பாரியா, மாமா வேண்டாம் சொல்லிட்டார்ல, மூட்டை தூக்கிட்டு போ. இத்த பெரிய மூட்டையை நான் எப்படிங்க தூக்கிட்டு போவேன்? வரும்போது எப்படி தூக்கிட்டு வந்த? நான் எங்க தூக்கிட்டு வந்தேன்? அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள நின்னுகிட்டு இருக்கு. யோ ரொம்ப குழப்பாதையா, மூட்டையை தூக்கிட்டு போனா. அடடட சண்டை போட்டுட்டு சீக்கிரம் தூக்குங்கய்யா. நான் உங்க மச்சினச்சி தான் ஆம்பளை குரல்ல பேசுது. ஏயா, நான் என்னமோ புரியாத மாதிரில நீ பேசிக்கிட்டு இருக்க. இது என்னமோ நெல்லு முட்டை இல்லாத மாதிரியும், நான் என்னமோ ஏமாந்த மாதிரியும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் என்ன அவ்வளவு வெளிச்சவாயினா? ஐயோ, நெருப்ப கூட சொல்றாங்களே. ஐயோ நீயா? ஐயோ பேய் பேய். கண்மணிகளா, ராணி முத்தம்மா நடந்துக்கிறது உங்களுக்கே நல்லா இருக்கா? அத போய் என்கிட்ட ஏன் கேக்குற? உங்ககிட்ட கேட்கல, உங்ககிட்ட கேட்கிறேன். நல்லா இருக்கமா? வேணா முத்தம்மா கிட்ட போய் கேளு, அவகிட்ட பேச இவங்களுக்கு என்னடி தைரியம் இருக்கு? அவமான சொல். அதே கோதடா. எங்களுக்கு தைரியம் இல்ல, எங்க ராமு வேணான்னுட்டான். அவ பாட்டுக்கு கல்லாட்டு இறுகிட்டு இருக்காளே, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்ல கூடாதா? எந்த பிரிவானாலும் தாங்கிக்கலாம், ஆனா காதல் பிரிவை தாங்கிக்கவே முடியாது. ஐயா பார்ட்டி யோசிக்குது. கன் பார்ட்டி. ஆழாக்க மாதிரி இருக்கா, என்ன சிட்டுக்கு தட்டி கூப்பிடுறா? ராமுக்கோசரம் ஒத்துக்கிறேன். என்ன சொல்லு? இந்த சின்ன வயசுல எவ்வளவு தெளிவா இருக்க. ராமுக்கு முத்தமா எப்படியோ 4 வருஷம் கழிச்சு நீ எனக்கு அப்படியே தங்கச்சின்னு சொன்னமா. முத்தமாவும் மேலு போல இருக்கு. முத்தமா நில்லு. முத்தமா நான் சொல்றத கேள. அந்த வில்லங்க வீரமுத்து இல்ல, நம்ம சரசுவை ஏதோ சொல்லிட்டானா, அதுக்கு அவ அரளி விதையை அரைச்சு குடிச்சிட்டு கோயில் மண்டபத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கா. நான் வைத்தியரை கூப்பிட போறேன். காலை பார்த்தா அமுக்கடா. காலு இங்க கால் இருந்துச்சு. எங்க? இங்க இருக்குடா. இங்கயா? வாயா வில்லங்க, ஏதாவது புது செய்தி வந்திருக்கணுமே. இருக்க சொல்லிரு.
நீங்க யாரு? உங்க பேரை சொன்னா செத்த நாய் கூட சிரிக்கும். சுடுகாட்டுல எரிஞ்சுக்கிட்டு இருக்க போனா எந்திரிச்சு நிக்கும். ஏன் சரியா பத்த வைக்கலையா? ஐயா எரிச்சல கிளப்பாத. அப்பேற்பட்ட உங்களை அந்த மிலிட்டரியும் சைவமும் போலீஸ்ல காட்டி கொடுக்க போறாங்களாம். யாரு அந்த நொண்டி பையன்? அவன் தம்பியுமா? அவனே ஐயா, அங்க கொண்டு போய் வச்சேன். டஞ்சல் பண்ணுவீங்க. டேய், அந்த 2 பேரும் உயிரோட இருந்தா தானே போலீஸுக்கு அப்ளிகேஷன் கொடுக்க முடியும். அப்ளிகேஷன்? அவனுக்கு என்ன வேலைக்கா சேர போறானுங்க? பெட்டிஷன். யோ அதாயா மைனர் இங்கிலீஷ்ல ரொம்ப வீக் போல இருக்கு. ரொம்ப வீக்கு தான். அத நீ சொல்றியா? நீ எங்க பாக்குறேன்னே தெரியல. ச்சே. டாய், அவனுங்க 2 பேரையும். அண்ணே என்னடா ஒரு புது ஐட்டம்ண்ணே. டேய் சொல்றியே, அனுப்ப வேண்டியதாண்டா. அனுப்பிடுறேன். காலையில 7 மணி கோயில் பக்கத்துல ஈர தலையோட நீல புடவை கட்டிட்டு சிவப்பு கலர் பாடரா? ஆமா. பூ போட்ட ஜாக்கெட்டா? ஆமா. பின்கழுத்துல பெரிய மச்சமா? வச்சிருந்து. என்னடா அது என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி. எவங்கிட்ட கதை விடுற? உன் பொண்டாட்டி செத்து தான் 9 வருஷம் ஆச்சு. இல்லண்ணே, இது என் 3வது செட்டப்பு. ஐயா ஐயா ஐயா, ஆளாளுக்கு என் குடும்பத்தை பங்கு போட்டு என்ன ரோட்ல அனாதையா விட்டுடாதீங்க. தர்ம பிரபு, என்ன காப்பாத்துங்க பிரபு. கவலைப்படாத, அத நான் பாத்துக்கிறேன். ஆ?